hello and welcome to Mihawk Gaming. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. இதில் நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ரூட் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து குயிக்காக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ வளன்னு பேச வேணும்னு பார்க்குறேன். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு வரேன். ஸோ வி பேக். ஸோ நம்மளோட யூசர் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீஹாவுக் _gaming 27. நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புங்க, நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் நான் எதாவது சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டில் மேக்ஸ் லெவலு. பட் யூடியூப்காக நான் வந்து புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ பண்ணுங்கள், முடிஞ்சாலும் இல்லை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளாக் ஷூட் விளையாடுறவங்க இருந்தாங்கன்னா அப்படியே ஷேரும் போட்டு விடுங்க. ஸோ நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி ஆஃப் அவர் பிளாக் ஷூட். ஸோ இப்போதைக்கு பைரேட்ஸாக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். ஸோ வந்தாச்சு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் தான் இந்த ஸ்கின்னில் இருப்பேன். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ஸ்கின் மாற்றி விடுகிறேன். என்னடா இது? எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக குவிஸ்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஏதோ புது அப்டேட் போல். ஸோ ஓகே, கொஞ்சம் டிராஃபிக் சவுண்டு கேட்டால் அக்செப்ட் இது கண்டுக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கேட்கும். எடிட்டர் வேணால் அதை கொஞ்சம் குறைக்க சொல்லிடுறேன். அது முடிஞ்சால் குறைச்சிருங்க. எடிட்டர் லைட்டாக இருங்க, நான் மீடியா வால்யூம் குறைச்சிக்கிறேன். ஸோ ஏன்னா அப்புறம் காப்பி ரைட் போட்டுருவாங்க. ஸோ ஓகே, இது நான் வந்து 2xXP இப்போதைக்கு போடல. நான் வந்து எங்கே போய் போடலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம்ல, 50 லெவல் வந்தவுட்டு. ஸோ 50 லெவல் வந்தவுட் போடுவோம். இப்போதைக்கு நான் இந்த ஒரு ஐலாண்டில் முடிச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட லாஸ்ட் என்பிசியை லாஸ்ட் பேண்டிட்டை இப்போதைக்கு நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ தேவிகோ. ஸோ அடுத்த ஐலாண்டு ஜங்கிள். ஸோ நம்ம வந்து அங்கே போட்டு வச்சு போகலாமா, ஸ்விம் பண்ணி போகலாமா? போட்டு வச்சே போகும். எதுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ ஸ்லோ போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் வேறு ஏறணுமே, அப்பாடா கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வரைக்கும் யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ அடிக்கடி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ அதனால தான். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் எத்தனாவது லெவல் வரைக்கும் போகலான்னு ஒரு பிளான்னா, ஒரு 50 டெசர்ட்டுக்கு போயிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு 60 லெவலில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 5 லைக்ஸ் ஆர் 10 லைக்ஸ் இஸ் எனஃப். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவுக்கு அவ்வளோ வரது பெருசு. ஸோ ஒரு 5 லைக்கோ 10 லைக்கோ வந்ததுன்னா நான் இதை விட பார்ட்டு போடுறேன். அண்ட் நான் ஒன்றும் பிளாக்ஸ் ரூட்ஸை கண்டினியூவாக போட்டுகிட்டேலாம் இருக்க மாட்டேன். இப்போ பிளாக்ஸ் ரூட்ஸ்னால் அடுத்து வேறு ஏதாச்சும் ரோப்ளாக்ஸில் இருக்கிற வேறு ஏதாச்சும் கேம் போடலாம், அல்லது வேறு ஏதாச்சும் நியூவான கேமும் போடலாம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம் போடலான்னு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இதை இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸ்டாட்ச் போட்டுக்குவோம். நான் இப்போதைக்கு டிஃபென்ஸ் எனக்கு தேவைப்படாது, ஏன்னா மெலிலேயே ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கிடைக்கும். ஸோ தட் ஓகே, இப்போதைக்கு நான் மங்கீஸ் குவிஸ்ட் முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடக்கூடாது, அதனால தான் பார்க்குறேன். முடிச்சுட்டு வரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மங்கீஸ் குவிஸ்ட்டை முடித்தாச்சு. ஏறா ஏடா ஏற மாட்டேங்கிறான். ஓகே, இப்படி எதோ ஏறணுமா? சந்தோஷம். நான் இன்னொன்று மொபைலில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆனாலும் கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு கொரிலாஸ் கிஸ்ட்டு. கொரிலாஸ் வந்து நிறைய பேருக்கு எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. நீங்கள் அப்படியே நேரம் இங்கே வந்தீங்கன்னா, இப்படி தாண்டி வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அண்ட் இங்கே தான் இருக்கிற நம்மளோட ஃப்ரூட் கட்சா. 50 லெவலில் வந்து ஒரு ஃப்ரூட் ரோலை போடலாம். தண்ணியில் போனால் தான் எனக்கு டேமேஜ் ஆகாது. சரி பார்த்துட்டு நான் அந்த ஃப்ரூட்டே சாப்பிடல, மறந்துட்டேன். இல்லை என்ன ரேஸில் இருக்கேன்? ஹியூமன் தானா? ஓகே. ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் கொரிலாஸ் குவிஸ்ட்டை முடித்து விட்டு வருகிறேன். ஸோ வீடியோ லென்த்து ரொம்ப வந்துடக்கூடாது, அதனால தான். அண்ட் நான் கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு புஷ்ஷில் எனக்கு பிக் பெரி கிடைத்துள்ளது. இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 லெஜெண்ட்ரி ஆராஸில் வின்டர் ஸ்கையோ எதையோ கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் நினைக்கிறேன் கொரில்லா கிங் குவிஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம வேணால் வந்து ஒரு மங்கீஸ் குவிஸ்ட்டை பண்ணலாம். இல்லை ஏறிட்டோம். ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு மங்கீஸ் குவிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மங்கீஸ் குவிஸ்ட்டை முடிச்சுட்டு கொரில்லா கிங்குக்கு 20 தான். ஓகே, ஒரு மங்கி குவிஸ்ட்டை முடிச்சுட்டு கொரில்லா கிங்கோட சண்டை போடுவதை காட்டுகிறேன். லால் ஒரே ஒரு என் மங்கியை கொண்டதுக்கே எனக்கு வந்து ஒரு லெவல் ஏறிடுச்சு.
ஸோ இப்போதைக்கு கொரில்லா கிங்கோட குஸ்டை எடுத்துகிட்டு கொரில்லா கிங்கோட ஃபைட்டை போடுவோம். வாங்க போயிட்டு சண்டையை போடுவோம். சண்டை மண்டோட அளவுக்கு நடக்க போகுது கைஸ். பார்க்கலாம் அவன் அவனோட மண்டையை உடைக்கிறானா நம்ம அவனோட மண்டையை உடைக்கிறோமான்னு பார்க்கலாம். அவன் தான் அடிப்பான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே அதிகமான பிளேயர்ஸை கொண்ட ஒரு பாஸ்னால் கொரில்லா கிங் தான். ஸோ யா லெட் ஸ்டார்ட். எப்படியோ ஓடிடணும். எனக்கு இப்போது நான் மொபைல் விளையாடுறதுனால யூஸ் அழுத்தி தான் நான் குயிக் டேக்கில் எடுத்த வேண்டி சந்தோஷம் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். சாவல நான் கூட செத்துருவேன் நினச்சேன். ஐயோ சரி ஓகே. நான் எனக்கு ஒரு ½ HP குறைச்சிட்டு சரி ஓ பாய் சேர்த்துருவேன். கண்டிப்பாக சேர்த்துருவேன். என்னடா சரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே புசிக்கிட்டான். அவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்மளுக்கு கொரில்லா கிங். லைட்டாக வாய்ஸ் கம்மியாக இருந்தால் கண்டுக்காதீங்க. பிகாஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் வீடியோவா எவ்வளோ கத்துறதா அது ஒரு வீடியோ போட்டோடு தான் தெரியும். வாய்ஸ் கம்மியாக இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். பிரச்சனை தான். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா வாய்ஸ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் சேர்த்துன்னு நினைக்கிறேன். இல்லையா ரைட். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்டார்ட்ஸை போட்டுக்கிறேன். இப்போ வாடா ரேஷ் வாடா. இப்போ எடுத்துக்கிட்டான் இந்த எம்மா வாங்கிக்கிறியா? எம்மனே அடிக்கலை அதுக்குள்ளே நம்மளால் ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம் வாங்கிக்கோ. அடிச்சிட்டேனா ஓ பாய். இருங்க நான் வேணால் செட்டிங்ஸில் போயிட்டு டேமேஜ் கவுண்டர் ஆன் பண்ணிக்கிறேன். என்னால் ஒரு இதை ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன் ஆஃபில் கொடுத்துட்றாங்கன்னு தெரில. குயிக் டேக்கிள் மிஸ் ஆகிடுச்சு. சந்தோஷம். ஓ பாய். அதே இப்போதைக்கு இவனை தூக்கி போடு. நான் வாங்கிக்கோ. ஓ பாய் ஏன் பாய் நான் வாங்கிக்கோ போய். டேய் ஏன்னா அடிக்கிற அடிக்காதடா. ½ HP தான் குறைச்சிருக்கேன். அதுக்குள்ளே என்னை கொண்டுருவான் போல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க லைக்கு பண்ணுங்கோ, ஷேரு பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைபு பண்ணுங்கோ. ஆல் ரைட் நினச்சேன் போடுவேங்க. போடு வா குட் பாய். ஹே பாய். ஸோ இருங்க நான் ஒரு மினிட்டும் ஃபைட்டை முடிச்சுட்டு முடிக்கும் தருவாயில் கண்டினியூ பண்ண. நம்மளது மண்டையை வளைத்து விட்டார் கொரில்லா கிங். அதுவும் 1 HPயில் இருக்கும்போது யாரா இவன் வெறியேற்றுறான். 2 தடவை என்கிட்ட செத்துறேன் கைஸ். லால். ஓகே சாப்பிட கொரில்லா கிங். வா அவ்வளோதான் கைஸ் முடித்து விட்டோம். ஸோ ஓகே இப்போதைக்கு நான் இவன் ரீச் பண்ண வரத்துக்கு எவ்வளோ நேரம் சாரி கைஸ் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நான் ஒரு கொரில்லா ட்விஸ்ட்டையும் முடித்துட்டு பைரேட் வில்லேஜுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது காம்பேட்டில் செகண்ட் ஸ்கில்லான கிரவுண்ட் ஸ்மாஷ் இது குயிக் டேக்கிள் எங்கடா பறந்துட்டேன். இது கிரவுண்ட் ஸ்மாஷ். ஸோ இன்னமும் வந்து க்ளோஸ் காம்பேட் அதாச்சும் இப்போது இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும்போது அடிக்கிறது தான் அப்போ தான் டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி லாங்கில் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா டேமேஜ் பண்ணாது. ஸோ யா கொரில்லா கிங் இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு இடத்துல ஸ்பான் ஆக போகிறேன். இந்த குஸ்ட் முடிச்சுட்டு நான் அவனை ஸ்பானே ஆகிட்டான் சொல்லும் போதே. ஸோ ஓகே நான் பைரேட் வில்லேஜ் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் கொரில்லா கிங் நம்மளை திரும்ப போட்டு தள்ளிட்டான். எவ்வளோ தாண்டா நானும் கஷ்டப்படிக்கிறது. சரி வெறியதான். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பிளாக் ஷூட்ஸில் பண்ணும்போது நான் டிஸ்கார்ட்லேருந்து ப்ரைவேட் சர்வரில் தான் நினைக்கிறேன். பிகாஸ் PvP பண்ணுவாங்க ஈஸிவிங்க. நம்ம ஓரளவுக்கு பர்ஃபெக்டான பில்டு வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. பில்டு இல்லாமல் அவனுக்கு ஓடலாம் சண்டை போட்டால் நம்மளுக்கு பவுண்ட்ரி ஆர் ஹானர் தான் லாஸ். சாவடா நைஸ் 30 லெவல். ஓகே நான் இன்னும் ஒரு 2 லெவல் ஏற்றிட்டு பைரேட் வில்லேஜுக்கு போகும்போது அந்த கடல் பயணத்தில் நம்ம பேசலாம். ஸோ ஓகே கடல் பயணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ கைஸ் டைம் டு மூவ் டு த பைரேட் வில்லேஜ். ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்லோப்பே இருக்கும். ஸோ அதுலேயே அப்படியே அந்த டைரெக்ஷன் இருங்க நான் ட்ராக் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பக்கமா நான் அந்த டைரெக்ஷன் என்னடா நினச்சேன். ஓகே நான் வாங்கிட்டு வந்த ஸ்லோப்பே இருக்கிறது. எதிர என்னோடய ஸ்லோப்டி எது நம்மளோட ஸ்லோப்புனே தெரில. யாரோ இன்னொருத்தரும் வந்திருக்காரு போல். ஆமாம் அந்த பின் கோட் போட்டுட்டு இருந்தாரு. இதை பின்னாடி எடுக்க முடியல நான். ஓகே இந்த தான் நான் நிறுத்தினேன். இங்கே தான் நான் நிறுத்தினேன். நானே மறந்துட்டேன். ஓ பாய் ஏறா அப்போ. ஓகே அந்த பக்கமாக மிடில் டவுன் சைடு போகணும். சரி ஓகே
ஆமாம், நான் ஸ்டாக்ஸ் வந்து இந்த பிளாக் ஷூட் டீலர் வந்து ஸ்டாக் வச்சுருப்போம். அது என்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கணும் பார்க்க மறந்துவிட்டு. ஸோ வாங்க அதை அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். ரைட், இப்படி வர முடியாதா? சரி, ஓகே. நம்ம கடல் நான் வேறு ஆனவனும் மறந்துடுறேங்க. நான் ஃப்ரூட் ஈட் பண்ணிட்டேன், தண்ணியில் விழுந்துடாதுன்ற மாதிரியே பார்ப்போம். அந்த மைண்ட் செட் மாற மாட்டேங்குது. ஃப்ரூட் இல்லைன்ற இது வர மாட்டேங்குது. பிளேட், ஓ லேய் ப்ரோ, பிளேட் இருக்குது, சூப்பர். பிளேடு வந்து சூப்பரான பிகினர் ஃப்ரூட்டு. 30K சேர்த்தி நம்ம அதை வாங்கிடுவோம். ஏன்னா பிளேடு சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில். பட் லைட்டு தான் பெட்டரு. பட் இருந்தாலும் லைட்டு ஐஸு அதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சு ஓட்டலாம், இந்த பிளேடை வச்சு ஓட்டலாம். ஸோ ஓகே, ஒரு ஓகே அதுக்கு இப்போ ஓகே. நான் இப்போதைக்கு பைரேட் வில்லேஜுக்கு போகிறதுக்குள்ளார நீங்கள் வந்து இன்னும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, எப்படி ப்ரோ உங்களுக்கு பிவிபி டிசேபிள் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, அங்கே ஒருத்தர் வந்து பின் கோட்டாக இருந்தார், நல்ல அவர் தான் எனக்கு கொண்டுட்டார். நான் வாட்டிக்கு ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன், பின்னாடி வந்து அடிச்சு விட்டார். நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் டிஸ்கார்டில் வந்து ப்ரைவேட் சர்வரில் போயிடுறேன். அதனால் ஸோ ஓகே, இப்போதைக்கு கரெக்டாக இந்த 2 போட்டுக்கும் நடுவில் போய் நிறுத்த முடியுதான்னு பார்ப்போமா? கரெக்டாக நிறுத்திட்டேன். இட்ஸ் நைஸ். பைரேட் வில்லேஜில் மொத்தம் 3 கோல்டு செஸ்ட்டு, ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். ஒரு டைமண்ட் செஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. 3மே இருக்குமான்னு தெரில, யாராச்சும் எடுத்திருப்பாங்க. ஓகே, இதில் இருந்து ஒரு 1000 பெலி. இது வந்து பெலி, காசு இல்லை, பொற்காசுகள் இல்லை, பெலி லிட்டரை. ஓகே, இங்கே ஒன்று. அப்புறம் இந்த செஃப்னு ஒருத்தர் இருப்பான், அவனோட பாஸ். ஃப்ரூட் ஏதாச்சும் ஸ்பான் ஆகிருக்கா? அங்கே ஒரு ஃப்ரூட் ஸ்பான் இருக்குது. அங்கே எதையாச்சும் ஸ்பான் ஆகி உள்ளதா? இல்லை. ஓகே, இங்கே வந்து நம்ம இப்படி பின்னாடி வழியாக போவோம். ஏன்னா முன்னாடி வழியாக போனால் அவன் கத்துவான், செஃப்பு, என் வீட்டுக்குள்ளே எதுக்கடா வர அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளோட இப்போ அவன் 55வது லெவலில் தான் அவனை அடிக்க முடியும். நம்ம இப்போ தான் 30 லெவலே. இப்போ வந்துடுவான் பாருங்க, அதான் அவன் தான் செஃப்பு. ஃபஸ்ட்டு இவனோட பேர் பாபி, இப்போது செஃப்புன்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா பாபின்றவன் பக்கின்ற ஒரு கேரக்டர். ஏயோ காப்பி ரேட்டை போட்டுற போகிறாங்க, நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்னும் 2 செஸ்ட் வந்து 2 கோல்டன் செஸ்ட்டு, ஒரு டைமண்ட் செஸ்ட் சொல்லிட்டேன்னா, இன்னொன்று வந்து இதை எங்கேயும் கிடக்கும், தான் இங்கே இருக்குது. பரவாயில்லையே, எல்லாமே இருக்குது. 17,000 இதிலேயே சேர்த்திட்டேன். இன்னும் கொஞ்சம் பைரேட்ஸை முடிச்சோன்னா ஐ ஹோப் ஒரு 30K சேர்ந்துடும். பிளேடை வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு பைரேட் ட்விஸ்டை முடித்து விட்டு வருகிறேன். அதுக்குள்ளே 12 நிமிஷம் வந்துருச்சா? ஸோ கைஸ், ஓகே, என்னடா 39 லெவல்லையே கண்டினியூ பண்ணுறா, பைரேட்ஸை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா, 33K சேர்த்திட்டேன். ஸோ இப்போதைக்கு போயிட்டு அழகாக பிளேடை வாங்கிட்டு வந்துடுவோம். அண்ட் அதுக்கு ஸ்டாட்ஸ் பிளாக் ஷூட்ஸில் போடணுன்றதுக்காகவே இதான் போட்டு 28 ஸ்டாட்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே 2த்தையும் கொஞ்சம் பிரித்து போட்டிருந்தேன்னா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். பட் யா, ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் யோசிக்கல. என்ன பண்ணுறது, பிளேடு அந்தளவுக்கு லக்கியாக இருக்காதுங்க எனக்கு. அந்தளவுக்கு நம்மளுக்கும் லக்குன்றதே இல்லையே. சரி, நம்மளுக்காச்சும் இருக்கிறதாச்சு அப்படின்னு சொல்லி போட்டால் டப்புன்னு வந்து பார்த்தா இருக்குது. நம்ம எல்லா டைமும் கிடச்சா நான் அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் கரெக்டாக போடுவேன். ஸோ ஈஸ்டர் ஈவெண்ட்டில் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஈஸ்டர் ஈவெண்ட் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் ஆச்சு. ஓகே தம்பி, பிளேடு கொடுப்பா. ஓகே, கீப்பு டப்புன்னு. ஆமாம்ல, நான் இப்போ ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் கன்ஃபர்மேஷன் வந்துருக்கும். பிளேடு வந்து சூப்பரான ஃப்ரூட்டு. இப்போ என்னென்னா தண்ணியில் விழுந்தோன்னா நாங்காலி தான். ஓடே 100 HP தாண்டா இருக்குது, தண்ணியில் விழுந்து செத்துரும் போல். அண்ட் பைரேட்ஸ் கிட்ட டெத்து கவுண்ட் வந்து 1. ஸோ ஓகே, நாங்கள் போய்ட்டு பைரேட்ஸை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இவங்களால நம்மளை அடிக்க முடியாது. ஏன்னா பிளேடு இல்லை, ஸ்வாட்டுக்கெல்லாம் இனியும் பவர் இருக்கிறது. இன்னொன்று இதுக்கு நல்லா ப்ரிட்டியஸ்ட், ஏன்னா ப்ரிட்டியஸ்ட் அமௌண்ட்ஸும் இருக்குது. ஐ கேன் ஸ்பேம் திஸ் ட்ரிக். ஏன்னா அழகாக இங்கே பாருங்கள், இது ஒரு மூவு அப்படியே இதை கொஞ்சம் நேரம் ஸ்பேம் பண்ணால் அவனுங்க செத்துருவாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் ரீஃபண்ட் கோட் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், அதையும் போட்டு நான் வந்து நல்லா ரீஃபண்ட் பண்ணலாம். பட் ஃப்யூச்சரில் ஒரு வேளை எனக்கு ஸ்டார்ட் ரீஃபண்ட் தேவைப்பட்டதுன்னா நான் C2வில் போயிருந்தேன் அப்படின்னா தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்து வாங்குவோம். ஸோ யா, அதனால் இப்போதைக்கு டைமண்ட் செஸ்ட் ரீஸ்பான் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருந்திருக்கேன், 10 நிமிஷம் கிட்ட தான் விளாட்றேன். அப்போ கோல்டு செஸ்ட்டு ரீஸ்பான் ஆகிருக்குமே. கிரைண்டிங் பண்ண வந்தனா செஸ்ட்டு கனெக்ட் பண்ண வந்தனானே தெரியல. ஸோ ஓகே, பொறுக்கி பையன் சரி, எடிட்டர் அந்த மீமை போட்டு விடுங்க, பொறுக்கி பையன் நல்லா இருக்கும். ஸோ ஓகே,
ஆனால் சூப்பராக இருக்குங்க பிளேடு. நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேடை வாங்கிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக அப்படியே அழகாக கிரைண்டிங் ஜாலியாக பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹாக்கியே போட்டிருந்தாலும் ஆறாவே போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்வாடுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். அதாச்சும் ஸ்வாடில் அடித்தா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஓகே, லெவல் 40 ரீச்சு. ஸோ இப்போதைக்கு ப்ரூட்ஸோட லாஸ்ட் யூஸ்ட்டை பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் யூஸ்ட்லேயுமே ஒரு 4 பேர் அடிச்சுட்டே கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு என்னென்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ வேறையா, அதனால் ரொம்ப நேரம் போட்டால் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து ப்ரூட்ஸோட கிஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட பிளேடு ஃபுட்டில் இன்னொரு செகண்ட் எக்ஸ் மூவ் வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். பிளேடு டான்ஸ். ஸோ பிளேடை வச்சு டான்ஸ் ஆடுவோம் இப்போ நம்ம. ஏங்க நாங்கள்லாம் கேதர் ஆகிட்டோம், வாங்கிக்கோங்கடா. இதுதான் பிளேடு டான்ஸ். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம். நீங்கள் டச் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணணும், லாங் ப்ரெஸ் இல்லை. பட் பிளேட் டான்ஸ் வந்து அப்படி இல்லை, லாங் ப்ரெஸ். ஸோ தம்பிங்களா கொஞ்சம் சீக்கிரம் ஆகுங்க. இப்போதைக்கு பிளேட் டான்ஸை வச்சு கிரைண்டிங்கை வந்து ஸ்பீடாக பண்ணிடுவோம். சதக் அப்படின்னு முடிச்சுக்கலாம். அவ்வளோ இப்போ வரைக்கும் ஹெல்த்துக்கு ஒரு லெவல் கூட போடல, ஹெல்த்தே தேவைப்படல. ஏன்னா பிளேடு ஃப்ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு லெவல் தேவையில்லை. ஆனால் ஒரு 100 லெவல்லாம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு போட்டுக்கணும். ஸோ ஓகே, நான் ஒரு 48, 9 அந்த மாதிரி போயிட்டு வரேன். பேஸ் நான் என்ன தெரியுமா பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கிட்டே அடிச்சிட்டேன். என்னடா எனக்கு ட்விஸ்ட்டு முடியலையேன்னு பார்த்தா ட்விஸ்ட்டே எடுக்கல. இந்த தப்பை யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத இந்த தப்பை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த தப்பை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 லெவல் ஏற்றினோன்னா நம்ம போயிட்டு ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம். ஃப்ரூட்டில் மட்டும் சாண்டு அந்த மாதிரி எதுவும் கிடைக்காம ஈகிள். நிறைய பேர் ஈகிள்ன்றாங்க. ஈகிள் தான் ஃபால்கன்ன்றாங்க. ஃபால்கன் தான் அது. ஃபால்கன் ஈகிள் ரெண்டுமே கூட சொல்லிக்கலாம். பட் அது ஃப்ரூட் வந்து சீவனுக்கு சூப்பராக இருக்கும், லிட்ரலி நல்லாயிருக்கும். நீ நிறைய பேர் என்னடா சீவனுக்கு என்னடா ஃப்ரூட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் சீவனுக்கு இது நல்லாயிருக்கும். லிட்ரலி நம்ம நினைக்கிறத விட ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சாண்டை வச்சு நான் பிவிபி பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். அப்போ அது என்னோடய மெயின் அக்கௌண்ட். இப்போதைக்கு இதுதான் மெயின் அக்கௌண்ட்டு. ஒரு காலத்தில் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டாக இருந்த இப்போ ஆல்ட்டு ஒரு காலத்தில் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டாக இருந்து மீஹாக் அக்கௌண்ட். அதுலேயும் மீஹாக்கு தான் பேர் வச்சுருப்பேன். டிஸ்கார்ட்லேயும் நான் வந்து இருக்கேன். அதில் வேணால் அதோட லிங்க்கு வேணால் இது சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போகிறோம், முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா இல்லை, நிறைய பேருக்கு தோணும் இன்ஸ்டா வச்சுருப்பாரானே. இன்ஸ்டா இல்லை, இன்ஸ்டா இப்போதைக்கு இல்லை, லேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எதுக்குடா இது அப்புறம் எதுக்குடா ஆன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நேரம் தான் நானும் ரெக்கார்டிங் ஆஃபில் வச்சுட்டு நான் வாட்டிக்கு சோலோவாக உட்காந்து ரேட்டிங் பண்ணிகிட்ருக்காது. ஸோ தட் ஃபைனலி லெவல் 50. ஸோ வாங்க போட் ஏடுறோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பைரேட் வில்லேஜில் வாங்கின போட் இப்போ வரைக்கும் நம்ம தான் யூஸ் பண்ணி இதே போட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கடா இருக்குது செங்கில் அங்கே இருக்கா. ஸோ இதையும் காமிச்சு இப்போ வரைக்கும் பண்ண எல்லா கடல் பயணத்தையும் காமிச்சிட்டேன். இப்போ இதையும் காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ கடல் பயணத்தை முடித்துட்டு எங்கடா போகிற, கடல் பயணத்தை முடிச்சுட்டு வி ஆர் இந்த ஜங்கல்னு. ஸோ வாங்க நேராக போயிட்டு ஒரு ரோட் வாங்கயா. சரி ஓகே, இப்படி போவோம், என்ன தப்பு. ஓ பாய், யாரா அது? இங்கேயே யாரோ ஒருத்தர் பிளேடு ட்ராப் பண்ணி வச்சுருக்காரு. தெரிஞ்சிருந்தா நான் ஜங்கலில் இருக்கும்போது ட்ராப் பண்ண மாட்டீங்களா? சரி ஓகே, எனக்கும் பிளேடே தராதிங்க. லார்ட் கட்ஸா. ஓகே, இப்போதைங்க என்கிட்ட காசு இருக்கா? ஓகே ஐஸ். ஹோலி கைஸ், ஐஸ் நான் கீழே பார்த்துட்டேன், எனக்கு அங்கே ஹார்ட்வேரில் காமிச்சிச்சு. ஹோலி கைஸ், ஐஸு சூப்பரான ஃப்ரூட்டு, வேறு லெவல். இருங்க நான் இதை வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். தம்ப்நெயிலுக்கோ கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கோ யூஸ் ஆகும். ஓகே ஓகே, இப்போதைக்கு ஹீட் பண்ணிக்கலாம். வேறு லெவலுங்க, வேறு லெவல். பா, நான் இந்த மாதிரி ஒரு லக் என்னோடய ஆல்ட்டுக்கெல்லாம் கிடச்சா வேறு லெவலில் இருக்குமே. சரி ஓகே, இன்னும் 10 லெவலில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். லைக் கைண்டாக ஒரு 22 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எடிட்டிங்கில் ஒரு சில இதெல்லாம் தூக்கினா ஒரு 20 நிமிஷத்துக்கு வரும் நம்புறேன். ஸோ பார்க்கலாம், ஜாலியாக நான் இப்படியே நடந்துகிட்டே போயிடுவேன்.
போட்டில் போகிறது தான் நல்லது. ஆனால் எனர்ஜி அந்தளவுக்கு இல்லை என்கிட்ட. போட்லேயே வந்து நான் ஸ்பீடாக போய்க்கணும். இதில் வந்து நான் ஒரு 4 தடவை டேஷ் பண்ணாலே வந்து எனர்ஜி ரன் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம கடல் பயணம் போட்டில் போகிறது தான் நல்லது. ஸோ போட்டில் போயிட்டு பாபி அதாச்சும் செஃப் கூட சண்டை போடும்போது உங்களுக்கு மீண்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், ஐஸில் அழகாக மாஸ்டர் ஏற்றிடும், ஈஸியாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரூட்டு ஏர்லி கேம்லேயே கிடைக்கிறது என்ன மாதிரி லக்கு, நல்லா தான். ஓகே, ஸோ ஓகே, இவனுங்களெல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பட் லைக் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. நான் இவனுங்களை முடிக்கிற கேப்பில் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம 25 மாஸ்டர் ஏற்றி ஐஸில் இன்னொரு அட்டாக், அதாச்சும் இதுலேயே எக்ஸ்மூவ் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ விச் இஸ் நைஸ். இப்போதைக்கு நான் வந்து ரூல்ஸ் அடிக்கல, கடந்த ஒரு 2 லெவலுக்கு 53வது லெவல்லேருந்து பைரட்ஸ் தான் அடிச்சுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் பைரட் வரும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட்டு என்பிசி வரும்போது உங்களுக்கு கண்டினியூ திஸ் இஸ் அன் எலமெண்டல் பை த வே. ஸோ ஃபைனலி வாங்க சுரனே தேவரா அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்மளே அவன்கிட்ட போய் அடி வாங்க தான் போகிறோம். எதுக்கு பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு, ஆனால் பிஜிஎம்லாம் போட்டால் காப்பி ரேட் வந்துடுவோம், அது ஒரு விஷயம். தம்பே பாப்பா சண்டை போடுவோம். இவனை நம்ம ட்ரிக்கு பண்ணியே அடிக்கலாம், அது இன்ட்ரெஸ்டே இருக்காது. இவனும் பிளேடு, இவன் வேறு பிளேடு இதாக இப்படி கார்னரில் நின்றும் அடிக்கிறதுனா கடா மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கடி லால். ஏடா எப்படி அவ்வளோதான் டாப்டா இல்லை சார். ஓ ஒன்றும் சொல்கிறதுக்கு பிளேடு ஃப்ரூட்டை வச்சு நம்மளை கொள்றாரு. தம்பி எங்கே பாருக்கிற இந்த வாங்கிக்கோடா முதுகுக்கு எங்கேயோ போகுது, நான் என்ன பண்ணுறது. இந்த ஒரு எமௌண்ட் வாங்கிக்கோ. அதெல்லாம் நான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னால் அடிக்கவே முடியும். எப்படி அடித்த அங்கே தானே அடித்த, எப்படா என்ன அடித்த? ஏங்க மாயாஜாலம் பண்ணுறான், மாயமில்லை மந்திரம் இல்லை. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் ஷோ, அந்த மாதிரி தான் மாயாஜாலம் பண்ணுறாரு. மாயாஜாலம் தாத்தா என்னடா ஒன் ஷாட் பண்ணுற, இவன்ட்ட மட்டுமே 3 தடவை சேர்த்துட்டேன் கைஸ். என்னடா அடி, எவ்வளோ நேரம் ஒரு தடவை கூட சாகாமல் ஒரு ஜாலியாக இருந்தேன். ஐயோ இர்றா ஐஸ் சர்ஜா போடலான்னு போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுறது, இவ்வளோ ஸோ ஸ்பீடு வேணும், ஸ்பீடு இல்லாட்டி போடானி. எப்போ தப்பிச்சிட்டேன், நான் கூட செத்துன்னு நினச்சேன். எப்போ தம்பி கொஞ்சம் பொறுமையாக அடிக்கி, ஏன் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிறீங்க அதான். ஸோ என்னடா இவ்வளோ இவன்கிட்ட மட்டுமே 5 தடவை சேர்த்துட்டேன். ஐயோ இவனே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டேய் என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். படா எட்ரா, உன்னை ட்ராப் பண்ணி அடித்தாதான் அடிக்க முடியும் போல். நின்ட்டானா, எங்கே போனான் தலைவரே, எங்கே தலைவரே? ஐயோ இறா அங்கேயே இரு, அப்படியே அடி. அவ்வளோந்தான். ஐயோ அடிக்காதன்னு சொன்னேன்ல, சரி அவ்வளோந்தான். ஒரு 1375 பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பவுண்டி நிறைய பேர் அதை பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க, பட் அது லிட்ரலி பவுண்டி ட்ரீ இல்லை. இப்போ எதுக்கு நீ இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தெரில, தெரிஞ்சுக்கோங்க. வளர்றேன்னு எனக்கே தெரிகிறது. ஸோ ஃப்ரூட்டு இல்லை, நானும் இங்கே ஒரு தடவை வரும்போது என் ஃப்ரூட் இருக்கான்னு பார்க்குறேன். ஓ அவனுக்கு போட்டு ஐஸ் அடிச்சு இவனை அடிச்சிச்சு போல். இது எலமெண்டல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னென்னா இப்போது அவன் 45 நீங்கள் ஒரு 46 50 இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அடி உழுகாது. அடி உழுகாது. ஸோ அவன் ஸ்வாட் யூஸ் பண்ணாலும் சரி, கை யூஸ் பண்ணாலும் சரி, என்னன்னாலும் அடி உழுகாது. ஸோ ஓகே, நான் இவனுங்க ஒரு 60 லெவலில் டெசர்ட்டுக்கு போயிட்டு வீடியோவை முடிக்கும் தருவாயில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம லெவல் 60 ரீச் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரியே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே லெவல் 60 ரீச் பண்ணியாச்சு. டெசர்ட்டில் போய் முடிக்கலான்னு தான் பார்த்தேன். பட்டு இங்கே முடித்தா என்ன, அங்கே போய் முடித்தா என்ன, எங்கே முடித்தாலும் முடிக்க போகிறது தான். ஸோ வீடியோக்கு எண்டு கார்டு போடும் தரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளாக் விளையாடுவாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பா தம்பி அப்படின்னு சொல்லுங்கள்.
நான் வேணால் என்னோடய சேனல் இதில் வேணால் டிஸ்கார்ட்லேயும் நான் இருக்கேன். ஸோ டிஸ்கார்டோட இதையும் ரோப்ளாக்ஸோட அந்த லிங்க்கையும் போடுறேன், முடிஞ்சால் போடுறேன். ஸோ அதுலேயும் அப்படியே ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கார்டில் ஒரு வேளை நீங்கள் வரீங்க அப்படின்னா ஐஎம் ஃப்ரம் ஒய்டி அல்லது ஐஎம் ஃப்ரம் யூடியூப் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு விடுங்க. வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பை கைஸ்.